வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளராகவும் அதே நேரம் வடமாகாண கடற்றுள்ள இணையத்தின் செயலாளராகவும் செயற்பட்டு வருகின்றேன். குறிப்பாக நேற்றைய தினம் 11/6/2025 நாங்கள் கௌரவ கடற்றொழில் அமைச்சரை அமைச்சின் அலுவலகத்தில் வைத்து நேற்றைய தினம் சந்தித்திருந்தோம். அந்த சந்திப்பானது எதிர்வருகின்ற 15ஆம் திகதி தமிழக மீனவர்களின் அத்துமீறிய எல்லை தாண்டிய வருகை தொடர்பாக அதில் அரசு முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள விடயங்கள் தொடர்பாகவும் வடபகுதி மீனவர்கள் சார்பாக நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் அமைச்சருடன் கலந்துரையாடுவதற்காக நாங்கள் அமைச்சர் அலுவலகத்தில் நின்று சந்தித்திருந்தோம். அந்த சந்திப்பில் கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டார். இது மேலதிகமாக எங்களுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. குறிப்பாக இந்த தமிழக மீனவர்களின் 60 நாள் தடைக்காலம், தமிழக அரசு அவர்களாகவே உருவாக்கி கொண்ட மீன்பிடி தடைக்காலம் என்று சொல்லக்கூடிய காலம் இந்த மாதம் 15ஆம் தேதியோடு நிறைவடைகின்றது. அந்த 15ஆம் திகதிக்கு பின்னர் அவர்களின் வருகை நிச்சயமாக எமது எல்லை தாண்டிய பகுதியில் காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இதை எவ்வாறு இந்த அமைச்சு தடுக்க இருக்கின்றது, வடபகுதி மீனவர்கள் எவ்வாறு இதனை முகங்கொடுக்கப் போகின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஆழமாக கலந்துரையாடினோம். அதில் கடற்படை தளபதி வருவதாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறிப்பாக இந்த எல்லை தாண்டி வருகையும் அவர்களின் சட்டவிரோத மீன்பிடியையும் தடுப்பது தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாகவே இது தொடர்பாக போராடி இருக்கின்றோம், பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். தமிழக இந்திய மட்டத்திலும் பேசியிருக்கின்றோம். இலங்கை மட்டத்தில் அவ்வப்போது இருக்கின்ற ஜனாதிபதிகள் அதே போன்ற அமைச்சுக்கள் மட்டத்திலும் தொடர்ந்து பேசி வருகின்ற விடயமாகும். இதை வடமாகாண கடற்றொழில் இணையம் நீண்ட காலமாகவே இந்த விடயத்தை கையாண்டு வருகின்றது. குறிப்பாக 2004 இந்த செயற்பாட்டில் அது தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு வருகின்றது. இதில் நெப்சோ நிறுவனமும் தன்னாலான பங்களிப்பை செய்து வருகின்ற சூழ்நிலையில் நாங்கள் இந்த 15ஆம் திகதியை அமைச்சரிடம் வினவியது, உங்களிடம் இருக்கின்ற இந்த வருகையை தடுப்பதற்கான திட்டங்கள் என்ன, அதை நீங்கள் கையாள போகும் வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக வடபகுதி மீனவருக்கு ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தபோது, நிச்சயமாக இந்த இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய வருகையை தடுக்கும் செயற்பாட்டில் இந்த அரசும் எனது அமைச்சும் தீவிரமாக இருக்கின்றது. அது முழுமையாக கடற்படையினரும் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் வருகை கூடுமானவரை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். 15ஆம் திகதியிலிருந்து எமது கடல் எல்லையை கடற்படையினர் ஊடாக தீவிரமாக கண்காணிப்பதிலும் வருகின்ற படகுகளை கைது செய்வதிலும் நாங்கள் தீவிரம் காட்ட இருக்கின்றோம். எனவே வடபகுதி மீனவர்கள் இதில் அச்சம் கொள்ள தேவையில்லை. அரசு தனது செயற்பாட்டில் உறுதியாக இருக்கின்றது என்ற அந்த தகவலை அவர் தெரிவித்திருந்தார். உண்மையில் இந்த அரசு இந்த செயற்பாட்டில் தீவிரமாக இருக்கிறது என்பதை நாங்களும் உணர்கின்றோம். இருந்த போதிலும் எமது மீனவருக்குள்ள இடையிலான அச்சம், நாங்கள் எதிர்காலத்தில் இந்த கடல் வாழ்வாதாரத்தை கொண்ட இந்த மீனவர்களின் செயற்பாடுகள் அமைச்சோ அல்லது அதிகாரிகளோ அல்லது கடற்படையினரோ இதிலே கவனயீனமாக இருப்பார்களாக இருந்தால் இந்த வடபகுதி மீனவர்கள் ஒன்று திரண்டு ஓரணியாக கருப்பு கொடிகளை ஏந்தியவர்களாக நாங்கள் இந்திய கடல் எல்லை வரைக்கும் சென்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற தகவலையும் நாங்கள் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு வாய்ப்பு தேவையற்றது. எனவே நாங்களே அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் உறுதிமொழி அளித்திருக்கின்றார். எது எவ்வாறாயினும் அவர் அந்த உறுதிமொழியை தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த எல்லையை பாதுகாப்பதற்கும் எங்களது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கும் நாங்கள் எங்களது முன்னெடுக்க இருக்கின்ற அந்த கருப்பு கொடி ஏந்திய போராட்டமானது இவர்கள் செய்ய தவறும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான தீர்மானத்தை எடுத்து வடமாகாண ரீதியில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இதற்கு தேசிய ரீதியில் இருக்கின்ற தேசிய அமைப்புகளையும் நெப்சோ நிறுவனத்தின் ஊடாகவும் ஏனைய அமைப்புகளூடாகவும் நாங்கள் ஒன்று திரட்டி பாரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் முதலில், அல்லது கடலில் இறங்கி வடபகுதி மீனவர்களாகிய நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற தகவலை வலியுறுத்தியிருக்கின்றோம். எனவே இந்த வேளையில் அமைச்சும் அரசும் எங்களோடு ஒத்துழைக்கின்ற அந்த செயற்பாட்டிலேயே எமது மீனவர்களின் நிலைப்பாடு தங்கியிருக்கின்றது. இந்த வேளையில் தமிழக மீனவர்களுக்கும் ஒரு கருத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். தயவு செய்து உங்கள் படகுகளை எங்களது எல்லையை தாண்டி வருவதை நீங்கள் யோசிக்காதீர்கள். அங்கு வரும்போது ஏற்படுகின்ற எல்லா செயற்பாடுகளுக்கும் கைதாகட்டும் அல்லது துரத்தும் நடவடிக்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்பவம் அது நடக்குமாக இருந்தால் அது நீங்களாகவே உருவாக்கி கொண்டதாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே எங்களது உறவுகள்
நாங்கள் தொடர்ந்து பேசியிருக்கின்றோம். கடந்த 3ஆம் மாதம் கூட இந்திய தரப்பு தமிழக மீனவர்கள் தரப்பாக கலந்து கொண்டவுடன் உறுதியாகவும் இறுதியாகவும் நாங்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். எனவே எல்லை தாண்டுதலை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அதேவாறு தமிழகத்திலிருந்து வருகை தந்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அதே போன்று அங்கிருக்கின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர் போன்றவர்களிடமும் எங்களது நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம். எனவே அந்த நாடும் அந்த மக்களும் அந்த மீனவர்களும் எங்களோடு உறுதுணையாக இந்த விடயத்தில் ஒத்துழைத்து இரு பகுதியினரும் கடல் வளத்தை அதில் உற்பத்தியையும் அதில் ஏற்படுகின்ற அறுவடையும் செய்யக்கூடிய மீனவர்களாக இருப்பதை ஒழிய அநியாயத்துக்கு அதை நாசமாக்கின்ற மக்களாக இருந்துவிடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த வேளையில் எமது கடற்தொழில் அமைச்சர் அவர்கள், கௌரவ கடற்தொழில் அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். எதிர்காலங்களில் தமிழக மீனவர்களோடு கடல் வளத்தை பாதுகாப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை மீனவர்கள் முன்னெடுப்பார்களாக இருந்தால் தாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கின்றார். அதே போன்று தான் நாங்களும் கூறுகின்றோம். கடல் வளத்தையும் கடல் சூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் எந்த வேளையிலும் யாருடனும் பேச தயார். ஆனால் சட்டவிரோத மீன்பிடிக்காகத்தான், அதை செய்வதற்காகத்தான் பேச்சுவார்த்தை என்றென்றால் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்வதாக இல்லை. அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுப்பவர்களிடம் நாங்கள் இணங்கி போவதாக இல்லை என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே தான் நாங்கள் அமைச்சரிடம் இவ்வாறான கேள்வியை வைத்திருந்தோம். அதாவது இதுவரை கைது செய்யப்பட்ட படகு, இந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட படகுகளின் நிலை என்ன, எவ்வாறு அந்த படகுகள் கையாளப்படுகின்றது, பலவாறாக மக்கள் மத்தியிலே பேசும் பொருளாக இருக்கின்ற மீனவர் விடுதலை, படகு விடுதலை என்ற பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றது. பொது மன்னிப்புகளின் அடிப்படையிலே மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார், படகுகள் விடுவிக்கப்படுகின்றன என்ற பேச்சுக்கள் உலாய் வருகின்ற விடயத்தையும் நாங்கள் அமைச்சரிடம் தெரிவித்திருந்தோம். அந்த வேளையில் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது, நாங்கள் இந்த ஆண்டு இந்திய படகுகளை 87 படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். அதில் 12 படகுகளை இலங்கை நீதிமன்றம் ஊடாக விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. எனவே அதனை பார்வையிட்டு கொண்டு செல்ல தமிழக மீனவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வாறாயினும் அந்த படகுகள் விடுவிப்புக்கும் அரசுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அது நீதிமன்றம் ஊடான நடவடிக்கை. எனவே நீதிமன்றம் ஒரு காரணத்தோடு அல்லது தண்டப்பணம் செலுத்தியதாக அல்லது கடல் மாற்றங்களின் சீற்றங்களின் போது வந்த படகுகள் என்று கணித்து 12 படகுகளை விடுதலை செய்திருக்கலாம். எனவே நீதிமன்றம் ஊடாக விடுவிக்கப்பட்டது போக ஏனைய படகுகளை நாங்கள் கடலில் அழிப்பதற்கு அல்லது மாற்று வழிகளை அதை செய்வதற்கு இருக்கின்றோமே ஒழிய அதில் ஏலத்தை போடுவதற்கோ ஏனைய மீனவர்களுக்கு கையளிப்பதற்கோ நாங்கள் இவ்வாறான நிலைப்பாட்டும் எடுக்கவில்லை. தொடர்ந்தும் நாங்கள் கைது செய்வோம். நிச்சயமாக அவர்களின் வருகை கூடுமானவரை தடுப்பதினூடாகவும் அல்லது தொடர்ச்சியான கைதுகளூடாகவும் நாங்கள் இதை கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை அமைச்சர் அவர்களும் செயலாளர் அவர்களும் எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் கலந்துரும் பொழுது எங்களோட கோரிக்கை நிச்சயமாக இந்திய மீனவர்களின் வருகையை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையோடு நாங்கள் மேலதிகமாகவும் இன்றைய அமைச்சருக்கு தெரிவித்திருந்தோம். நாங்கள் இந்த வேளையிலே உங்களிடம் எந்த நிவாரணத்தையோ எங்களது உதவியையோ நாங்கள் உங்கள்கிட்ட கோர வரவில்லை. நீங்கள் தாராளமாக இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துவர்களாக இருந்தால் சுயமாக எமது வடபகுதி மீனவர்கள் சுயமாகவே உழைத்து வாழக்கூடிய மக்களாக உயர்வடைவார்கள். அரசுக்கும் அதனூடாக இப்போது கூட நாங்கள் நிறைய அந்நிய வெளிநாட்டு ஏற்றுமதியூடாக நிறைய அந்நிய செலவாணியை இந்த அரசுக்கு பெற்றுக் கொடுத்து ஒரு சமூகமாக வடபகுதி மீனவ சமூகம் இருக்கின்றது. எனவே நீங்கள் தொடர்ந்து இதனை இந்த 60 நாட்களுக்குள் எங்களது மீனவர்கள் கணிசமான மீன்களை அறுவடை செய்திருக்கின்றார்கள். கணிசமாக தங்களது வாழ்வாதாரத்தை மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த 60 நாட்களுக்கு இடையில் இருந்தும் அவர்கள் வருகை தரும்போது எவ்வாறு அது மாற்றமடைய போகின்றது என்பது விளங்கவில்லை. நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், எங்களது வாழ்வாதாரம் இந்த கடலை நம்பியது. இந்த இந்திய மீனவர்களின் வருகையை அவர்கள் கட்டுப்படுத்துபவர்கள் என்றால் சுயமாகவே சொந்த காலில் நின்று உழைத்து வாழக்கூடிய சமூகமாக இந்த மீனவ சமூகம் இருக்கும். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற மீனவர்களுக்கான இழப்பீட்டை நாங்கள் நேற்றைய தினம் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற அந்த மீனவர்களுக்கான இழப்பீடுகள் இந்த அரசு விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அண்மையிலேயே சீன அரசாங்கத்தினால் வீட்டு திட்ட தொகுதி என்ற அந்த பொருத்து வீடுகளும் உலர் உணவு என்ற முறையில் அரிசியும் அதே போன்று வலைத்தொகுதிகளும் இலங்கை அரசாங்கத்துக்கு கையளிக்கப்பட்டு கடந்த காலங்களில் சில திட்டங்களூடாக அது வழங்கப்பட்டன. கடந்த அமைச்சர் டாக்டர் தேவானந்தன் இருந்த காலத்தில் அது இலங்கை கொண்டு வரப்பட்ட திட்டங்களாகும். எனவே அந்த திட்டங்களூடாக வழங்கப்பட்ட அரிசி பொருத்தமற்றது, இந்த மக்களுக்கு அது உகந்ததல்ல என்பதனால் சிலர் பெற்றும் சிலர் பெறாத அரிசிகளை திணைக்கிழமை அதை அளித்திருப்பதாகவும் ஏனைய தேவைக்கு பயன்படுத்துவதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் பொருத்து வீட்டு திட்டமும் இந்த பகுதிக்கு பொருத்தமற்றது என்று அதுவும் வந்த வீட்டு திட்டங்கள் அப்படியே நிறுத்தப்பட்டதாக அடுக்கி வைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. இதைவிட அண்மையிலே வலைகள் சாராளமாக மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சிலருக்கு வழங்க வேண்டி இருப்பதாக திணைக்களம் கூறுகின்றது. இதற்கப்பால்
இந்த நிறைவடைந்த 6 மாதத்துக்கான எரிபொருள் சம்பந்தமாக நாங்கள் நேற்றைய தினம் கதைத்திருந்தோம். இந்த எரிபொருள் வழங்கல் இந்த 6 மாதத்துக்கு பின்னால் தொடருமா என்ற கேள்விக்கு அமைச்சரிடம் தெளிவான பதில் இல்லை. இது சீன அரசால் எங்களுக்கு வழங்கப்பட்டது, அது நிறைவடைந்ததால் அது நிறைவுக்கு வந்துவிட்டது. இனி வரும் காலங்களில் வேறு ஏதாவது திட்டங்கள் ஊடாக மீனவர்களுக்கு வேறு வகையான உதவிகளை செய்யக்கூடியதாக இருந்தால் நாங்கள் செய்வோம் என்ற வாக்குறுதி அளித்திருக்கின்றார். எனவே எதிர்வரும் 24ஆம் தேதி மன்னாரில் கச்சேரியில் மீன்பிடி அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடைபெற கடற்றொழில் அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது. அந்த 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 அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அமைச்சரும் பிரதி அமைச்சரும் வருகையில் இருக்கின்றார்கள். எனவே அனைத்து மீனவ கூட்டுறவு சங்கங்களும் இதில் கலந்து கொள்ள அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். எனவே இதனூடாக நாங்களும் அழைப்பை விடுக்கின்றோம். எதிர்வரும் 24ஆம் தேதி மன்னார் கச்சேரி மண்டபத்திலே மீன்பிடிக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த கூட்டத்தில் மன்னாரில் இருக்கின்ற பல விடயங்கள், அது கனியமணலாக இருக்கட்டும், காட்டலையாக இருக்கட்டும், மீனவர்களுக்கின்ற மீனவ பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்துக்குமான கேள்வி பதிலாகவும் பிரச்சனைகளை முன்வைத்து தீர்வை பெறக்கூடிய இடமாகவும் அந்த களத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மீனவ சங்கங்கள் அமைப்புகளை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் ராஜா குருஸ். நான் மன்னார் மாவட்ட மீனவ சமாசத்தினுடைய தலைவர். நேற்றைய நாளிலே நாங்கள் கடற்தொழில் அமைச்சுக்கு சென்று கடற்தொழில் அமைச்சரை அங்கு சந்தித்து நாங்கள் மட்டுமல்ல 4 மாவட்டமும் மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து தலைவர் உட்பட மீனவர்கள் சென்று அமைச்சரை சந்தித்து இந்திய நிறுவப்பட சம்பந்தமாக பேசப்பட்டது. அந்த வகையிலே கடந்த 60 நாட்கள் எமது மீனவர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் நிம்மதியாக தொழில் செய்து வந்தனர். ஏனென்றால் இந்தியன் இழுப்படகு வராமையின் காரணத்தால். அடுத்ததாக உள்ளூர் இழுவைப்படகு பற்றி பேசப்பட்டது. உள்ளூர் இழுவைப்படகு இழுக்கிறதுனால் இந்தியா இழுவைப்படகு வருகின்றது என்று அமைச்சரிடம் பேசப்பட்டது. அதற்கு அமைச்சர் கூறினார், இந்த உள்ளூர் படகு சம்பந்தமாக நான் பேசியிருக்கின்றேன். அதாவது அந்த உள்ளூர் இழுவைப்படகுக்கு மாற்றுத் தொழில் மூலம் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து அதன் பிறகு அந்த உள்ளூர் இழுவைப்படகை நிறுத்தலாம் என்று இந்த ஆலோசனை கூறினார். அடுத்ததாக தடையான தொழில்முறைகள், அதாவது 17 வகையான தடையான தொழில்முறைகள் இருக்கின்றன, அவரை பற்றி பேசப்பட்டது. அப்பொழுது அதற்கும் அவர் சொன்னார், கூடிய விரைவில் நாங்கள் கடற்தொழில் திணைக்களத்துக்கு அறிவித்திருக்கிறோம், கூடிய கதியில் இதற்கான ஒரு முடிவு எடுப்பதாகவும் கூறினார். நன்றி. தடையான தொழில் என்றால் டைனமேட், கட்டை, பட்டி வலை, இழுவைப்படகு, இப்படியான பல தொழில்கள் இருக்கின்றன.